ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்துடலாம். பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க, சிங்கம் சார் வந்திருக்காரு, இதை தாண்டி சின்சானுமே வந்திருக்கான். நாங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த ரேம் சேலஞ்சா பண்ண போறோம். முதல்ல விஷயத்த இவங்க கிட்ட சொல்லிடுறேன். நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் இன்னைக்கு ரேம் சேலஞ்ச் பண்ண போறோம். எல்லாருமே கொஞ்ச நேரம் காரை மாத்தி மாத்தி ஓட்ட போறோம். நம்ம எல்லாருமே ஒத்துமையா நல்லா விளையாண்டோம்னா இந்த ரேஸை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரேஸ் பீச்ல தான் ஆரம்பிக்க போது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிடும். ஓகேவா? ரேம் சேலஞ்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போது. நமக்கு எல்லோ கலர்ல சின்னதா ஒரு ட்ரக் மாதிரியான காரை தான் தர போறாங்க. ஆனா கார் ரேஸ் கார் மாதிரி நல்லா இருக்கும். முதல்ல நான் கார் எப்படி இருக்குன்றத பாக்குறேன். நான் கொஞ்சம் தூரம் போறேன், அதுக்கப்புறம் சிங்கம் சார் கிட்ட தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்ன ட்ரக் மாதிரியான கார் இதுதான். பாத்தீங்களா, கார் நல்லா வேகமா தாங்க இருக்கு. நான் பீச் கிட்ட ஆரம்பிக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, இது பீச் பகுதி தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது பாருங்க, பீச் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரேம்ப் மேல ஏறி போயிடுவாங்க. அது பாருங்க, வழியெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏறி அப்படியே மேல போயிடணும். சின்ன கேப்லாம் நடுவுல இருக்கு. பட் இந்த வண்டியோட லென்த்தை விட கம்மியா தான் அந்த கேப் இருக்கு. அதனால வண்டி தாண்டி இருக்குங்க. அது பாருங்க, தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. சூப்பரா நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். வண்டி சூப்பரா இருக்குங்க. வண்டியில குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. வண்டி ஒரு இந்த நம்ம குட்டியான மாதிரி இருந்தாலும் சரி, நல்லாவே போகுது. இது பாருங்க. ஐயோ என்னங்க, இப்பதான் வண்டியை பத்தி பெருமையா சொன்னேன், அதுக்குள்ள கவுந்துருச்சு வண்டி. பரவாயில்ல, இந்த வண்டியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் ஆகாம மத்தவங்களுக்கு தந்துடணும். மத்தவங்களும் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் ஆகாம பாஸ் பண்ணணும். ஏன்னா இதே வண்டியை வச்சுதான் நாங்க எல்லாருமே ஓட்ட போறோம். வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஓட்டுறது கஷ்டமாயிடும். இது பாருங்க, வண்டியை நானே இது வரைக்கும் 2 வாட்டி பொத்துன்னு கீழே விழ வச்சிட்டேங்க. இதுக்கு மேல வண்டியை ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது. கவனமா வண்டியை கொண்டு போகணும். இது பாருங்க, சூப்பரா போயிட்டு இருக்கேனா. ஓகே, இந்த கேப்ல போகணுமா? ரைட்டு. நான் முதல்ல கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு சிங்கம் சாருக்கு தந்துடுறேன். இது பாருங்க, இப்ப கூட அந்த கடல் தருது பாத்தீங்களா, பீச் தருது பாருங்க. இன்னும் பீச்ல எப்பவுமே நிறைய பேர் உட்காந்து இருப்பாங்க. இந்த ரேம்ப் போட்டதுனால யாருமே உட்காந்து இல்லைங்க. அது பாருங்களேன், பீச்சே எம்டியா இருக்கு. எப்பவுமே பீச்ல நிறைய பேர் இந்த இந்த பீச்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ரேம்ப் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஆளுங்க இல்ல போல. ஏன்னா ரேம்ப்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கார் கீழே விழுந்துரும்ல. அப்படி கார் கீழே விழுந்துட்டா நமக்கு ஆபத்து வந்துரும்ன்றதுக்காக எல்லாரையும் உசாரா கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. என்னங்க, ரோட்லயும் வண்டியை காணும். அது பாருங்களா, அங்க ரோடு இருக்கு, ஆனா வண்டியை எதுவும் காணுங்க. வண்டியை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல நம்ம ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சிங்கம் சாருக்கு தந்தனா கரெக்டா இருக்கும். சிங்கம் சாருக்கு தந்துடுறேன். கண்ணா, நான் தான் சிங்கம் பேசுறேன் கண்ணா. பிராங்க்லின் ஒரு சூப்பரான ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் நம்மள கூட்டு வந்திருக்கான். அந்த பிராங்க்லின் கார் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கண்ணா. நம்மளும் ஓட்டி பார்த்தாதான் அந்த காரோட கண்டிஷனை பத்தி நமக்கு தெரியும் கண்ணா. நம்ம கூட ஃபிட்டா இருப்போம், எப்படி நல்லா கார் ஓட்டிடலாம், கவுண்டரிச்சு விழலாம் கூட செய்யலாம். ஆனா இவங்க நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு கண்ணா. ஏன்னா பாருங்க, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கான் பாத்தீங்களா. சரி கண்ணா, நம்ம கார் ஓட்டுறதுக்கு போயிடலாம். பரவாயில்ல கண்ணா, என் ஹைட்டுக்கு அந்த இது தலை மட்டும் கொஞ்சம் இடிக்குது கண்ணா. மற்றபடி இந்த கார் நல்லதான் இருக்கு கண்ணா. கண்ணா, நான் எப்படி ஓட்டுறேன்றத சொல்லுங்க கண்ணா. அது பாருங்க, எப்படி போறேன் பாருங்க கண்ணா. எப்பவே என்னங்க இது வித்தியாசமா இருக்கு கண்ணா. அந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா தர தெரியுற மாதிரி இருந்தது கண்ணா. நான் கூட ஏதோ கேப்போ நினைச்சிட்டேன். ஐயோ கண்ணா, உங்க கூட பேசினால கண்ணா, அதனாலதான் கண்ணா கொஞ்சம் நான் போட்ட விட்டுட்டேன். இல்லைன்னா அந்த இடத்த தாண்டிடுவேன் கண்ணா. இந்த வாட்டி என்ன பாருங்க, அந்த இடத்த நான் தாண்டி காட்டுறேன் பாருங்க. வந்துட்டுமா, இந்த வாட்டி தாண்டிடணும் கண்ணா. தாண்டிடு கண்ணா. பாத்தீங்களா கண்ணா. ஐயோ என்ன கண்ணா, இந்த வாட்டி நான் விழுந்துட்டேன். அச்சோ கண்ணா, இந்த வாட்டி நான் விழுந்துட்டேனே கண்ணா. இருங்க கண்ணா, இந்த வாட்டி தாண்டி காட்டுறேன். தாண்டி காமிச்சிட்டேன் பாத்தீங்களா கண்ணா. அவர்தான் 2 வாட்டி கீழே விழுவான் கண்ணா. ஆனா 3வது வாட்டிலாம் நான் கீழே விழ மாட்டேன் கண்ணா. அந்த பட்லு அடுத்ததான் எனக்கு தாங்கன்னு சொல்லி வச்சிருந்தான். அந்த பட்லுக்கு தந்துடலாமா கண்ணா? ரொம்ப நேரம் நம்ம காரை ஓட்டின மாதிரி இருக்கு கண்ணா. அதனால நம்ம பட்லு கிட்ட தந்தா கரெக்டா இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஈஸியான இடத்துக்கு போய் பட்லு கிட்ட தந்துடலாம். ஓகே, இந்த பட்லு நீ ஓட்டு. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். சிங்கம் சார் பாத்தீங்களாங்க, மொத்தம் 2 வாட்டி விழுந்தாரா? ஆமா, 2 வாட்டி விழுந்தாரு. பிராங்க்லின் 1 வாட்டி கூட விழுங்க. ஆனா இந்த சிங்கம் சார் 2 வாட்டி விழுந்துட்டாரு. கார் இப்ப செம்ம டேமேஜான கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்பயே கார் இவ்வளவு டேமேஜ் ஆயிருச்சு. இன்னும் எவ்வளவு பேர் ஓட்டணும்? என்னையும் சேர்த்துனா 6 பேர் ஓட்டணுங்க. இப்ப நான் காரை முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் ஆகாம ஓட்டிட்டு தான் இவங்க 5 பேருக்கு தரணும். ஓகே, நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப காருக்குள்ள வந்துட்டேன். சிங்கம் சார் விட்டுட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் நான் கண்டினியூ பண்றேன். பரவாயில்லங்க, இப்ப வரைக்கும் ஈஸியா தான் இருக்கு. ஓகே, இந்த பகுதியை தாண்டியாச்சா? பெரிய இடம் வந்துருச்சுங்க. இங்க இருந்து எப்படி போகுது? ஓகே, சாதாரண வழிதாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன், கஷ்டமா இருக்குமான்ட்டு. ஈஸி. ஐயோ, ஓஹோ, அங்க தாண்டணுமா? தாண்டக்கூடாது, அப்படியே இறங்கி போனோம். ஓகேங்க, இறங்கி போயாச்சு. சூப்பர். திரும்பி ஒரு இறக்கம் வருதுங்க. ஐயோ, ஸ்லிப் ஆனா நான் கடல்ல விழுந்துருவாங்க. கடலோட கரையில விழுந்துருவேன். ஐயோ, பொறுமையா இறங்க. சூப்பருங்க, சூப்பர். ஓகே, போ, அப்படியே போ பொறுமையா. வேற ஓகே. அந்த என்னங்க சவரே அப்படியே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு பாருங்களேன்.
பரவாயில்லைங்க. சரி, அடுத்ததான் வந்து டோரிமான் எனக்கு தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இடத்துல வச்சு டோரிமான் கிட்ட தந்துடலாம். டோரிமான், நீ ஓட்டிக்கோடா. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். பட்லுக்கு ஈஸியான இடம் தாங்க வந்தது. அந்த சிங்கம் சார் தான் 2 வாட்டி காரை கவுத்து போட்டுட்டாரு. பட்லு ஈஸியா ஒரு வாட்டி கூட விழாம போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுமே ஒரு வாட்டி கூட விழக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது நம்ம கீழே விழாம தாண்டி போயிடணும். சரி, இன்னும் நமக்கு அப்புறம் யாரெல்லாம் போனோம்? பென்டென் போனோம், டான் போனோம், சின்சான் போனோம், மோட்டு போனோம். நம்ம சின்சானை விட அதிக தூரம் போயிட்டாலே எனக்கு போதுங்க. சரியா, நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்ப அந்த கார் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. சிங்கம் சாரு தலை இடிக்குதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப ஹைட்ன்றதுனால தான் அப்படி தலை இடிச்சிருக்கு. எனக்கெல்லாம் இந்த காரு சூப்பரா இருக்குங்க. இதை பாருங்க எப்படி ஓட்டுறோம் பாத்தீங்களா. அதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு இந்த காரு. பா, என்னங்க இதான் சிங்கம் சாருக்கும் இதே மாதிரி ஒரு இடம் வந்ததுங்க. அவர் பயந்துட்டாரு. அதாவது வந்து அங்க கிளாஸ் போட்டிருக்காங்க. அந்த கிளாஸ் போட்டதுனால அந்த இடம் எப்படியே தரையில விழுற மாதிரியே போகுது. ஆனா அது வந்து ஒண்ணும் இல்ல. என்ன கடல்ல தானே நம்ம ஆரம்பிச்சு இப்ப வேற ஒரு பகுதியில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல அங்க கடல் இருக்கு. அதாவது கடல்ல ஒட்டின மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கடல்லயே மணல் பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மணல் பகுதிக்கு மேலதாங்க இந்த ரேம்பியே போட்டு வச்சிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம சூப்பரா வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம யாருக்கு தரணும் தெரியுமா? பென்டனுக்கு தரணும்னு நினைக்கிறேன். பென்டன் பென்டன் தாங்க. ஐயோ, நான் கீழே விழுந்துட்டேங்க. சரி, இந்த வாட்டி போயிட்டேன். இப்ப பென்டனுக்கு தந்தா கரெக்டா இருக்கும்ங்க. ஹலோ கைஸ், நான் தான் பென்டன் பேசுறேன். அந்த டோரிமான் ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டான். சிங்கம் சார் 2 வாட்டி கீழே விழுந்தாரு. ஆனா பட்லு, பிராங்க்லின் ஒரு வாட்டி கூட கீழே விழல. நான் எப்படியாவது கீழே விழாம போயிடணும். எனக்கு அப்புறம் போறதுக்கு யாரெல்லாம் இருக்கா? எனக்கு அப்புறம் போறதுக்கு 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? மோட்டோ அங்கிள் இருக்காரு, டான் அங்கிள் இருக்காரு, இதை தாண்டி சின்சான் இருக்கான். இவங்க 3 பேர் தான் போகணுமா? சரி, நம்ம எப்படியாவது கீழே விழாம கொஞ்சோண்டு தூரம் மட்டும் நான் உங்களுக்கு போய் தந்துடணும். சரியா, அப்பதான் சின்சானுக்கு கரெக்டா இருக்கும் ஓட்டுறதுக்கு. சரி, என் ஹைட்டுக்கு கண்டிப்பா தலை இடிக்கிறோம். சொன்னல பாத்தீங்களா, சிங்கம் சாருக்கு தலை இடிச்சதுல அதே மாதிரி எனக்குமே இந்த வண்டியில தலை இடிக்குது. பா, எப்படியாவது கொஞ்சம் தூரம் மட்டும் போயிடணும். சூப்பருங்க. ஐயோ, என்ன இங்கேயும் இடிக்குதுங்க இந்த வண்டி. பாருங்களேன், அந்த இடம் பள்ளமா இருக்கு போல. பள்ளம் மேடுன்னு இருக்குங்க. நான் ஈஸியான வழியா இருக்கான்னு பார்த்தா பள்ளம் மேடு வச்சிருக்காங்க, இடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ, சின்ன கேப் வச்சிருக்காங்க. இந்த கேப்ல வண்டி போகுமா? எங்க கரெக்டா வண்டி சைஸ் தாங்க இந்த வழியே இருக்கு. எப்படியாவது போயிடணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு, ஐயோ இது பாத்தீங்களா, போக முடியாம கீழே விழுந்துட்டேன். சரிக்கிட்டு வந்துட்டேன். சரி, போயிட்டு 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 ஐயோ, வண்டியை கவுத்து போட்டேங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் சின்சான் கிட்ட வண்டியை தந்துட போறேங்க. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். பென்டனுக்கு தலை இடிக்குதுல, அதனால காரை சரியா ஓட்ட முடியல போல. டக்கு டக்குன்னு கீழே விழுற மாதிரி போயிட்டான். ஒரு வாட்டி வண்டியை கீழே கவுத்தி விட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. இந்த சின்சான் இதுக்கப்புறம் சூப்பரா வண்டியை ஓட்டுவேன். இந்த ரேஸ்ல மேக்ஸிமம் இடத்த நான் தான் கவர் பண்ண போறேன். பிராங்க்லின் ரொம்ப நேரம் காரை ஓட்டினா பாத்தீங்களா, அதே மாதிரி நானுமே ரொம்ப நேரம் காரை ஓட்ட போறேன். இந்த மோட்டு பட்லுக்கு கொஞ்சோண்டு இடம் மீதி இருக்கும் போது தந்தா போதும். அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் போது இவங்க கிட்ட தந்துட்டா போதும். மோட்டு ஒரு கிலோமீட்டர் ஓட்டிப்பான், இந்த டான் 1 கிலோமீட்டர் ஓட்டிப்பான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசி பேசி டைமை வேஸ்ட் பண்றோம். சின்சான் பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்ப நான் காரை ஓட்டுறதுக்காக போக போறேன். ஓகே, கார் ஓட்டுறதுக்காக நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காரை எப்படி ஓட்டுன்றதா சொல்லுங்க. இப்ப மொத்தமா 8 பேர் ஓட்டுறோம்ல, அதுல யார் பெஸ்டா ஓட்டுனாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்றீங்க. சின்சான் தான் பதிலா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு சூப்பரா ஓட்டுறேன், பாத்துக்கோங்க. எனக்கு உங்களோட ஓட்ட போடுங்க. சரியா, பாருங்க எப்படி போறேன் பாருங்க. இது என்ன பகுதிங்க இது? என்னங்க சுத்தி கம்பம் கம்பமா வச்சிருக்காங்க. பாருங்களேன், இந்த இடமே வித்தியாசமா இருக்கு. பாருங்களேன், எவ்வளவு கம்பம் வச்சிருக்காங்க. பூந்து பூந்து போக வேண்டியதா இருக்குங்க. பாருங்க, அந்த கம்பத்துல எல்லாம் பூந்து பூந்து போயிட்டு இருக்கேன். ஐயோ, ஸ்டக் ஆயிட்டேங்க. பரவாயில்ல, தாண்டிட்டேன். என்னங்க இந்த மாதிரிலாம் இடத்த வச்சிருக்காங்க, வித்தியாசமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடம்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? அது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அங்க நிறைய கம்பம் இருக்கு. அந்த கம்பத்துல நான் இடிச்சு இடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நேக்கா வளைஞ்சு வர வேண்டியதா இருக்கு. அதனாலதான் லேட் ஆகுது. பாருங்க, எந்த சைட்ல போனாலும் கம்பம் இருக்கு. வழி பக்கத்துலயே போகும்போது பாருங்க, கம்பமா இருக்கு பாருங்க. வந்துட்டேங்க ஒரு வழியா. ஐயோ, வழிகிட்ட வந்துட்டேன். எஸ் மக்களே, இந்த வழிகிட்ட வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். இன்னும் 2 பேர் ஓட்டணுமா, நம்ம கொஞ்சம் கஷ்டமான இடத்தெல்லாம் முடிச்சு தந்துடலாங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் காரை ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேன். பிராங்க்லின் அளவுக்கு நானுமே ரொம்ப நேரம் காரை ஓட்டிட்டேன். இப்ப நான் அவனுங்க 2 பேருக்கு தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இருக்கும். யாரையோ முடிக்கிற பகுதிக்கிட்ட வந்துட்டேன் போல, தந்துடலாம் அவனுங்க கிட்ட. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டான் பேசுறேன். ஜான் த டான். பரவாயில்லப்பா, அந்த சின்சான் பையன் அந்த ராடெல்லாம் வச்ச மாதிரி இடத்த கஷ்டப்பட்டு தாண்டிட்டான். இப்ப நானும் மோட்டுவும் தான் இருக்கோம். அநேகமா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச தூரம் தான் போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டே மோட்டு, நான் கொஞ்ச தூரம் தான் இருக்கும். கொஞ்ச தூரம் மட்டும் போயிட்டு உனக்கு மீதி ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் போது தந்துடுறேன். அதுக்கு மேல நீ ஓட்டிக்கோ. சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோட்டு கிட்ட சொல்லிட்டோம். கொஞ்சோண்டு இடத்த மட்டும் நம்ம தாண்டிட்டா இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். முதல்ல கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ல எனக்கு மண்டெல்லாம் இடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிங்கம் சாருக்கும் பென்டனுக்கும் மண்டை இடிச்சதுல எனக்கு மண்டை இடிக்கல, ஆனா தொப்பை இடிக்குதுங்க. அது பாருங்களேன்,
வண்டி சின்னதா இருக்கா, அதனால ஸ்டியரிங்ல வந்து தொப்பை இடிச்சிட்டு இருக்கு. இது பாருங்க, ஒரு வசதியே இல்லாம தாங்க ஓட்டிட்டு இருக்கேன். என்ன மாதிரி மோட்டுக்கும் பெரிய தொப்பை இருக்கும், அவனும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட போறான் பாருங்களேன். இது பாருங்க, வழி வேற எவ்வளவு கஷ்டமா வச்சிருக்காங்க பாருங்களேன். லாஸ்ட்ல எப்பவுமே ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா லாஸ்ட்ல தாங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ அங்க தாண்டிடுமா நானு? ஐயோ, தாண்டிடு எப்படியா தாண்டிடு. இதை தாண்டிட்டு நம்ம மோட்டு கிட்ட தந்துடலாங்க. சூப்பர், தாண்டியாச்சு. டே மோட்டு, இதுக்கு மேல நீ ஓட்டிக்கோப்பா, என்னால முடியலப்பா. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். எப்பவுமே கடைசியா ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த வாட்டி கடைசி இடமும் ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. அந்த டான் வந்து ரொம்ப ஹைட்ல எல்லாம் தாண்டிட்டு இருந்தான். அவன் வந்து தொப்பை இடிக்கிறதா சொல்லிட்டு இருந்தான். அப்ப எனக்குமே தொப்பை இடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த காரை கவுத்து போடாம நம்ம முடிவுக்கு மட்டும் கொண்டு போயிடணுங்க. ஏன்னா கடைசியா நம்ம கிட்ட தான் நம்பி தராங்க. நம்மளும் முடிவு வரைக்கும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாங்க எல்லாருமே இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சிட்டோம்னா ஜாலியா நாங்க எல்லாருமே சம்சா கடைக்கு போயிடுவோங்க. ஜாலியா சம்சா சாப்பிடுவோம். உங்கள எத்தனை பேருக்கு சம்சா பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் காரை ஓட்டுறதுக்கு வந்துடுறேன். எங்க அந்த டான் சொன்னது உண்மைதாங்க, வயிறெல்லாம் கொஞ்சம் ஸ்டியரிங்ல இடிச்சிட்டு இருக்குங்க. எப்ப என்ன இப்ப பீச் ரோட்டுக்கு வந்துட்டேங்க. பாத்தீங்களா, இப்ப பீச் ரோட்டுக்கு வந்துட்டேங்க. இங்கதான் அந்த பினிஷ் இடம் இருக்கு போல. பரவாயில்லப்பா, பீச்ல இருந்து நாங்க மேல போக ஆரம்பிச்சோம். இப்ப திரும்பி பீச்சுக்கே வந்துட்டோம். ஆமாங்க, பீச்சு கிட்ட தான் அந்த முடிவு லைன் இருக்கு போல. எங்க இருக்கு அந்த முடிவு லைனு? என்னங்க முடிவு லைனே தெரியல. ஓஹோ, இன்னும் கொஞ்ச தூரம் போனா முடிவு லைன் வந்துடும் நினைக்கிறேன். ஐயோ, தண்ணியில போகணுமா? இல்ல, அங்க ரோடு இருக்குங்க, அந்த ரோட்ல போனோங்க. முடிவு லைன் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா லைக் போட்டுருங்க. நான் ஆல்மோஸ்ட் முடிவுற இடத்துக்கு வந்துட்டேன். அது பாருங்க, அங்கதான் முடிகிற இடம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து தாண்டணுமா? ஆமாங்க, தாண்டணுங்க. தாண்டு 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 எப்ப முடிகிற இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம் மக்களே. இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.